ஒரு இன்புட் கொடுக்குறேன், எவில்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ரிவர்ஸ் ஆகி லைவ் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஏன் எம்டியாக கொடுத்துருக்கோன்னா, ரிவர்ஸ் பண்ணி வர வேல்யூ வந்து இதில் வந்து ரிவர்ஸ் பண்ணி வர லெட்டர் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபார் லூப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட் I is equal to string dot length -1 இது ஏன் கொடுத்துருக்கோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். I greater than equal to 0 I minus அதாவது டிக்ரிமெண்ட். இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் டைப் இது சேர்த்து தான் எழுதணும். கொஞ்சம் கேப் விட்டேன் தெரியாமல். இப்போ நான் ஒரு இங்கே வந்து எவில்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க guys. EVIL எவில். இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 1 2 3 இது வந்து இண்டெக்ஸ். இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன், எவில்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ரிவர்ஸ் ஆகி லைவ் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஏன் எம்டியாக கொடுத்துருக்கோன்னா, ரிவர்ஸ் பண்ணி வர வேல்யூ வந்து இதில் வந்து ரிவர்ஸ் பண்ணி வர லெட்டர் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபார் லூப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட் I is equal to string dot length -1 இது ஏன் கொடுத்துருக்கோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். I greater than equal to 0 I minus அதாவது டிக்ரிமெண்ட். இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் டைப் இது சேர்த்து தான் எழுதணும். கொஞ்சம் கேப் விட்டேன் தெரியாமல். இப்போ நான் ஒரு